வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்தியான அத்திக்கா பலகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்தை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் அது பொரிக்கும் போது சேர்ந்துடும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்துக்கு 1 தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக உளுந்து சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம 1/2 லிட்டர் பால் காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்து டைரெக்டாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அரையாதுன்றதுனால நான் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சர்க்கரை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மாவை பொரிச்சு எடுக்க போகிறோம். அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. பெருசாக போட்டக்கூடாது, கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பாலில் ஊறும் போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக ஊறி அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். காசி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட பனியாரத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சாதான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் இதில் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அத்திக்கா பலகாரம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. பெண்களோட இடுப்பு எலும்புக்கு இது ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.